கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தியும் மயில் வாகனமும் ரேவதியும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டவுட்டு சிவனாண்டி மேலே மட்டும்தான். கால் பண்ணி கேட்டால் எனக்கு தெரியாது, என்கிட்டலாம் கேட்காத, நீ உங்கள் அத்தைக்காரனை எப்போ பார்த்தாலும் என்கிட்டே கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மலிப்பிடுறாரு. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நேரில் சந்திக்கிறியா இல்லை நான் போலீஸ்க்கு போவா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேரில் பார்த்து நீ என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு நேரில் வராங்க. இங்கே உனக்கு என்ன வேலை? எங்கள் சூழல பார்த்தீங்கன்னா சிவனாண்டி பேரில் தான் இருக்குது. ஸோ அதனால் கார்த்திக் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. கண்டிப்பாக ரேவதி அப்புறமேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி காணோம் அப்படின்னதும் இவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலா என்ன பண்ணுறாங்க, புதுசாக கூட்டிகிட்டு வந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி கலா என்ன பண்ணுறாங்க, இதுக்கு சாமுண்டீஸ்வரி காணோம், எங்கள் அத்தையும் இந்த மாதிரி மாப்பிள்ளை இவங்க தான், அது கல்யாணம் ஆக போகுது, இது தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் கடத்திட்டாரு யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறாங்க. கார்த்தின்றவர் தான் கடத்தினாரு அப்படின்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் விசாரிப்பாங்க. இந்த மாதிரி உங்க ரெண்டு பேர் காணும்னு சொல்லிட்டு இவங்க கலான்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் தான் சார் கலா, அம்மா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை பாருங்க, என்னோட மாப்பிள்ளை அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட தங்கச்சி பையன் தான் அவர்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எதுக்கு சார் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் அதுபடி ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க எல்லாருமே கார்த்தியை தேடுறதுக்கு போயிடுவாங்க. எல்லாருமே திட்டுவாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, நான் தான் அவ்வளோ தொலைவு சூழல்ல இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணான்ட்டு, எங்கள் மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கு காரணம் வெறும் கார்த்தி மட்டும் தான் எதிரியா இருப்பான், அவன் தான் இது காரணமாக இருக்கும், இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி கலா என்ன பண்ணுறாங்க, பழி போட்டுடுறாங்க கார்த்தி மேலே. ரோகிணி இவங்க எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக கார்த்தி இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி தான் காப்பாற்ற போறாரு அப்படின்றதும் தெரியும். அப்புறம் இந்த மாதிரி நம்மளோட ராஜராஜன் சொல்வார், இங்கே பாரு, இந்த மாதிரி ஆளுங்களாம் அவங்க அம்மா உள்ள விட்டதே தப்பாக போச்சு, அதனால தான் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கார்த்தியை நம்ம போய் சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் மாப்பிள்ளையே சந்தேகப்பட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, ஆள் மாறாட்டம் பண்ணுறதுலாம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடுது. போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுபடி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எடுங்க சார் அப்படின்ற மாதிரி கலா பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சரி, நாங்கள் கார்த்திக்ன்ற அவரை நாங்கள் தேடி கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கார்த்திகை பார்த்திங்கன்னா தேடி போகிறாங்க. கார்த்தியோட நம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் இருக்குது. அங்கே போலீஸ் போனதுக்கப்புறம் கார்த்தியை பார்த்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணுற, உங்கள் மேலே தான் வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேலே என்ன சொல்கிறீங்க, மயில் வாகனம் கேட்குறாரு, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களே சார், யார் கொடுத்தா அப்படின்னு, கலான்றவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும், ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்களாமே, உன்னோட அத்தையும் அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணும், அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும், சார் நான் தான் அவங்களை கண்டுபிடிக்கவே இங்கே வந்திருக்கேன், இன்னும் கண்டுபிடிக்க எதுக்கு உங்கள் வீட்டிலேருந்தே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வேறு பார்த்தீங்கன்னா கார்த்தி தேடும் போது இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்த்தி எல்லாரையும் அடித்து போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரியை தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவனாண்டி பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட், உனக்கு இதுக்கப்புறம் நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே மயங்கி இருக்க பார்த்து கார்த்தி அவங்கள காப்பாற்றிடுறாங்க.